போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 24 மணி நேரத்திற்கு பிறகு போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என உறுதி. இப்போதைக்கு போர் நிறுத்தம் இல்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு. போரை தொடங்கிய இஸ்ரேல்தான் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என திட்டவட்டம். மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவையை ரத்து செய்தது ஏர் இந்தியா. போக்குவரத்தில் மாற்றம் இருக்கும் என ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ விமான நிறுவனங்கள் அறிவுரை. போதைப் பொருள் பயன்படுத்தியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என உறுதியளித்து இன்று பிணை கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருளை அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி வாங்கிக் கொடுத்தது அம்பலம். நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்ததால் காவல்துறை தீவிர விசாரணை. நீட் தேர்வு என்பது MBBS மாணவர் சேர்க்கைக்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வல்ல என்பது மீண்டும் நிரூபணம். கூடுதல் மதிப்பெண் வழங்க பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே 40க்கும் மேற்பட்டோரை கடித்த வெறிநாய்கள். அச்சத்தில் கையில் கம்புடன் வலம் வரும் ஊர் மக்கள். குற்றால அருவிகளில் மீண்டும் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே குட்டிப்பா யானையை தாயுடன் சேர்த்து வைத்த வனத்துறையினர். மீண்டும் இணைந்தவுடன் தாய் மீது அன்பை பொழிந்த குட்டி யானை. சென்னை கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே இன்று ரயில்வே பராமரிப்பு பணி. 39 புறநகர் ரயில்கள் ரத்து, 21 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையை அடுத்த மணலியில் கேட் சரிந்து விழுந்து விபத்து. பலத்த காயமடைந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அமெரிக்காவின் மிச்சிகனில் தரையிறங்கும் போது தடுமாறிய ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. 1 கிராம் 9155 ரூபாய்க்கும், 1 சவரன் 73,240 ரூபாய்க்கும் விற்பனை. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இத்தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. பூத் கமிட்டியில் நிர்வாகிகளை நியமிப்பது பற்றி கடந்த ஜனவரி மாதம் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளை அதிமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பூத் கமிட்டியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நியமனம் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஏப்ரல் மாதமே முடித்திருக்கப்பட வேண்டிய இப்பணிகள் நீண்டு கொண்டே போகும் நிலையில் விரைந்து முடிக்குமாறு கடந்த மே மாதம் நடந்த ஆலோசனை கூட்டத்திலேயே நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். நிர்வாகிகளிடம் கொடுக்கப்பட்டிருந்த பணிகள் முடிவடைந்து விட்டதா என கண்காணிக்கவும், அது குறித்து கேட்டறியவும் இந்த ஆலோசனை கூட்டம் 2 நாட்கள் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏறத்தாழ 99% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் தெரிவித்துள்ளார். இது வரக்கூடிய காலகட்டத்தில்
இந்த பாகக்கிளை நிர்வாகிகளுடைய பணிகள் சார்பணியிலிருந்து இருக்கக்கூடிய ஆட்களையும் சேர்த்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற உத்தரவையும் எங்களுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் இந்தியா துணைக்கண்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக பாகக்கிளை நிர்வாகிகளை நியமிக்கும் பணியை முன்னெடுத்து சென்றது எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார். பூத் கமிட்டியின் நிலை என்ன, முடிவடைந்த பணிகள் மற்றும் முடிவடைய வேண்டிய பணிகள் என்னென்ன என எடப்பாடி பழனிசாமி விலாவாரியாக கேட்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வியூகங்கள் வகுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் கூறப்பட்ட கருத்துக்கள், அதற்கு திமுக தரப்பில் எழுந்த கண்டனங்கள் மற்றும் அதிமுகவின் எதிர்வினை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம், போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடு பற்றி ஒளிபரப்பப்பட்ட காணொலியில் பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் புகைப்படங்களுடன் போலி திராவிடத்தை வேட்டையாடும் சிங்கம் இந்து முன்னணி என்ற வாசகத்துடன் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்தனர். இதற்கு திமுக சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு, ரகுபதி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். இது குறித்து அறிக்கை வெளியிட்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, பேரறிஞர் அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் அவர்களது உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா அல்லது பாஜக பாசமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்து விட்டதாகவும் திமுகவை எதிர்க்கும் மாநாடு என்கின்ற ஒரே காரணத்திற்காக திராவிடத்தை இந்துத்துவாவின் காலடியில் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி வைத்து விட்டதாகவும் RS பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார். நிலையில் இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோவை ஒளிபரப்பியது வருத்தமளிப்பதாக இருந்ததாகவும் அதனை தவிர்த்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதை போல புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். மீட்டிங் முடிச்ச உடனே நாங்கள் இரவு காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சர்ச் சாலக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இச்சூழலில் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்ட அதிமுக, முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்றும் தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள் என்றும் விளக்கமளித்துள்ளது.